ஹலோ நண்பா! நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எம்ஆல்டிடி எபிசோட் நம்பர் 12 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா யாராவது வந்துட்டீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஆஞ்சி சொன்னதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ எதுவுமே எனக்கு ஈஸியா கிடைக்கிறதில்ல. நான் போராடினா மட்டும் அது எனக்கு கிடைக்குங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் ட்ரெய்னிங்க ஸ்டார்ட் பண்றான். நம்ம ஹீரோ வந்து 6th லெவல்ல பிரேக் த்ரூ பண்ணணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, அந்த டிராகன் பிக்சரோட பவர நான் தெரிஞ்சுக்கணும்னா, இன்னும் கொஞ்சம் எனக்கு பவர்ஃபுல்லா நான் மாறணும். மாறினா மட்டும் அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியும். நான் அத ஈஸியாவும் பயன்படுத்த முடியும். அதுக்கு நான் இந்த பிரேக் த்ரூ பண்ணியே ஆகணுங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட பவர் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மெடிடேஷன் பண்ணிட்டு அவன் ப்ராக்டிஸும் ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மூவ்மெண்ட்ல ரொம்ப ஸ்லோவாவே இருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் ஸ்பீட் மூவ்மெண்ட் பண்ணா தான் வேலைக்காகும். ஆனா அது இந்த இடத்துல இருந்தா பண்ண முடியாதுங்கிற மாரி நம்ம ஹீரோ அந்த தண்ணிய பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோக்கு அந்த தண்ணியில ஒரு மீன் துள்ளி போடுறதான் பார்க்குறான். அது அந்த மீன் துள்ளி போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுல ஸ்பீட் போயிட்டு இருக்குங்கிறத பார்க்குறான். அத பார்த்ததுக்கப்புறம் அப்ப இங்கேருந்து நான் ப்ராக்டிஸ் பண்றத விட தண்ணிக்குள்ள இருந்து ப்ராக்டிஸ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோ போறான். இப்ப நம்ம தண்ணிக்குள்ள என்ன மூவ்மெண்ட் பண்ணாலும் ஸ்லோவா தான் இருக்கும். நம்ம என்னதான் நம்ம ஹீரோ வந்து ஸ்பீடா பண்ணாலும். ஏன்னா நம்ம ஹீரோட கையசைவு எல்லாமே அந்த தண்ணியோட இணையறதுனால அது ரொம்ப கஷ்டப்படா இருக்கும். இருந்தாலுமே நம்ம ஹீரோ அந்த இடத்துல அந்த தண்ணியில அவன் மூவ்மெண்ட்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். மாடர்ன் ஆர்ட் எல்லாத்தையுமே. நம்ம ஹீரோ ட்ரை பண்ணும்போது அப்படியே அதுலேருந்து கீழ விழுந்துட்டு நம்ம ஹீரோல அந்த தண்ணியோட சுவாசிக்க முடியல. அப்பயும் நம்ம ஹீரோ வெளில வரான். அந்த கொக்கு அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லா ட்ரெய்னிங் எடுக்கிறான். நெறைய பெரிய கற்கள்லாம் தூக்கி தூக்கி அவன உடம்பு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உடம்புல இருக்க பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம ஹீரோ வேகமா ஓடி போய் ஜம்ப் பண்ணிலாம் ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்துல எல்லாத்துலயுமே தோல்வி தான் அடைகிறான். ஏன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த மாதிரி பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ இதுக்கு மேல அமைதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி அந்த தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ அவன் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கான். அவனுக்கே தெரியாம அந்த தண்ணிக்குள்ள வேகமான மூவ்மெண்ட்லாம் நம்ம ஹீரோ பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ வெளில வந்ததுக்கு அப்புறமா மாடர்ன் ஆர்ட்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த கொக்கு சும்மா இல்லாம மீனெல்லாம் தூக்கி அடிக்கிறார். நம்ம ஹீரோ பிடிக்கலாம் ட்ரை பண்ணா அதுக்குள்ள அவன் ஹீரோ முள்ளி அடிக்கிறான். அப்ப அந்த கொக்கு என்னப்பா நீ தேடிட்டேன்னு பார்த்தா தேடவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. நைட்டு பகல்னு எதுவுமே பார்க்காம நம்ம ஹீரோ பாட்டுக்கு அவன் எக்ஸசைஸை பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் மாடர்ன் ஆர்ட்டை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த விட்டு கொடுக்காம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா இல்ல வெற்றி அடைவாங்கிறதுக்கு நம்ம ஹீரோ ஒரு இலக்கணமா ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம ஹீரோ எதுலலாம் தோத்தானோ வேகமா ஓடி போய் கீழே விழுந்தானோ அதுலலாம் நம்ம ஹீரோ வேகமா ஏறி போய் ஆரம்பிக்கிறான். இது நம்ம ஹீரோட முதல் ஸ்டெப்போட வெற்றினா சொல்லலாம். அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றானோ அதே அளவுக்கு அந்த கோல்டன் எனர்ஜி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாவே அந்த அவன் கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ணான். நம்ம ஹீரோ அப்ப என்ன சொல்றேன்னா நான் மட்டும் இந்த கல்டிவேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா என்னோட இன்னர் எனர்ஜி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதனால நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாவே இருப்பேன். அதே சமயத்தில் 6th லெவலில் நான் போனதுக்கப்புறம் நான் ஒரு சூப்பர் ஹியூமனா கூட பார்த்துக்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவன் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணான். நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி அந்த நாள் வந்துரு. அப்ப நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்க அணுக்கள் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோட இதயத்தோட துடிப்புகளும் அதிகமாயிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். நான் இப்ப 5th லெவல் வந்துட்டு பிசிக்கல் ரிலேம்னு சொல்லிட்டு அவன் போற அந்த இடத்துல வெளிப்படுத்தான். அந்த இடத்துல சுத்தி இடமே ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது. அப்ப நம்ம ஹீரோவும் நான் ஃபைனலா நினைச்சதை சாதிச்சிட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு அந்த பிசிக்கல் லெவல் 6th வந்ததுக்கு அப்புறம் அதோட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ கண்ணை மூடிட்டு என்ன பண்றான்னா அங்க சுத்தி இருக்க சத்தத்தை வச்சு என்னென்னலாம் இருக்குங்கிற மாதிரி கெஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அந்த இடத்துல மான் இருக்கிறது அதே சமயத்துல பறவை இருக்கிறது அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சடனா யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி நம்ம ஹீரோக்கு நோட்டீஸ் ஆகுது. அதை பார்த்துருக்கப்ப யார் இந்த இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்க்கலாம். ஹீரோ யாருங்கிறத கண்டுபிடிக்க அது ஃபிராங்கோ இந்த வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு இன்ன இருக்கு பக்கம் வரங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்கான். அப்ப அந்த ஃபிராங்கோயின் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் ஃபிராங்கோயின் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா. ஃபிராங்கோயின் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பிசிக்கல் எபிலிட்டிலாம் சேஞ்ச் இருக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீ ரொம்ப நாள காணுமேன்னு சொல்லிட்டு உன்னை தேடி வந்தேன். ஆனா நான் எதிர்பார்க்கற ஒண்ணு நீ 6th ரீச் பண்ணியிருப்ப. நீ ரொம்ப டேலண்ட்ஃபுல்லான ஆள் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஃபிராங்கோயின் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இவன்ட் இருக்குங்கிற மாதிரி நோட் பண்ணாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படின்னா என்னோட கோல்டன் வெளியே அப்படியே கையை வச்சு அந்த இடத்த மறைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஃபிராங்கோயினை இதை பெருசா ஒன்றும் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அப்படியே நம்ம ஃபிராங்கோயின் முன்னாடி நடந்து போகும்போது என்ன சொல்றாங்கன்னா இப்போ உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டை வச்சு நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னால கண்டிப்பா அவுட் டிசபிள் ஆகும். அதுவும் என் ஃபேமிலி சர்வாவே நீ கலந்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த எக்ஸாமினேஷன்ல. அதை கிட்ட நம்ம ஹீரோ உங்க ஃபேமிலி சர்வாவா அதுக்கு இந்த ஃபிராங்கோயின் சொல்றாங்க என்ன கலந்துக்க மாட்டியா என்ன. அதை கிட்ட நம்ம ஹீரோ கண்டிப்பா கலந்துப்பா. ஆனா எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு தெரியல. அப்ப ஃபிராங்கோயின் சொன்னா கண்டிப்பா உனக்கு தகுதி இருக்கு. நீ 6th லெவல்ல பிரேக் த்ரூ பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ கண்டிப்பா இருக்கலாம் தகுதியான ஆள் தான். என் ஃபேமிலி சர்வாவே நீ கலந்துக்கலாம். முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்போ உன் வாழ்க்கை மாற போற இந்த உலகம் ஒருத்தர சத்தியம் மட்டும் நான் பார்க்க ஒருத்தர் ஐடென்டிட்டியை பார்க்காரு. நீ இதுக்கு முன்னாடி வேலைக்காரனா இருந்திருக்கலாம். அந்த விஷயம் எல்லாமே இந்த விஷயத்தால மாறும். இந்த ஜியான் மட்டும் இல்ல உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். விதியால இல்ல உன்னோட சக்தியால மட்டும்தான். இந்த நொடியிலேருந்து நீ என் ஃபேமிலியில ஒரு உறுப்பினராக அங்கீகரிக்கிற. அதனால நீ எங்க ஃபேமிலி
சர்வவே இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே ஒரு டெம்பரரி தான், அது மட்டும் மைண்ட்ல ஏத்திக்கோ. ஏன் இப்படி சொல்றேன்னா உன்னோட பர்மனன்ட் ஐடென்டிட்டி இது தெரியுமா, உன்னோட பவர் மட்டும்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் பண்றாங்க. அதை நம்ம ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேங்குயின்ங்கிற மாதிரி சொல்றான். அதே சமயத்தில் ஃபேங்குயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. அந்த பேப்பரை நம்ம ஹீரோ பார்த்து அதுல என்ன எழுதிருக்குன்னா நம்ம ஹான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேரும் அதே சமயத்தில் நம்ம ஃபேங்குயின் சார்பா இந்த போட்ல கலந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இது எல்லாத்துக்குமே பாய் தான் நன்றி சொல்லும், என்னோட வாழ்க்கையை மாற்றினவரே அவர் தான்ங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான் அந்த இடத்துல. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த எக்ஸாமினேஷன் நடக்கும்ல, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். அதே சமயத்தில் நிறைய பேர் அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. கூட்டத்தில் ஒரு ஆளா தான் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோவும் அந்த எக்ஸாமினேஷன் நடக்கிற இடத்துல வந்துட்டு இந்த இடமே பக்கத்துக்கு பிரம்மாண்டமா இருக்கு, அவுட்டர் டிசிபிள் ஆகிறதுக்கு இப்படி ஒரு இடத்த சூஸ் பண்ணது வேற லெவலுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு கூட்டத்தில் ஒரு ஆளாவே நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கான். அங்க இருக்கிற வந்தவங்க எல்லாருமே ஒரு பாஸ் மாதிரி ஒன்று காட்டானோ, அங்க இருக்கிற டிசபிள்ஸ் தான் அதை பார்த்துட்டு இவன் பேர் இருக்குங்கிற மாதிரி டிக் பண்ணிட்டு ஒருத்தனை உள்ள அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வரான். பார்த்தோன்னா டிசபிள் என்ன கேட்கறாங்கன்னா, என்ன நீ தப்பான வழியில் வந்துட்டியா, உன்னோட லைன் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தெரியங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல, அந்த டோக்கனை மட்டும் நம்ம ஹீரோ எடுத்து காட்டுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன டோக்கனுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேரும் அதே சமயத்தில் இந்த ஃபேங்குயின் பேரை பார்த்து பயங்கரமா மறந்து போய் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வேற வழியில உன்னை உள்ள அனுபவிச்சுட்டு ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சரிப்பா உள்ள போங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ உள்ள போயிட்டு இருக்கா, பக்கத்துல ஒரு டிசபிள் மாதிரி இருக்கான். அல்ல அப்ப லிஸ்ட் அவன் பேரு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஸ்டாப் பண்ண பாக்குறான். அப்ப இன்னொருத்தர் டிசபிள் என்ன பண்றான்னா, டி அப்படிலாம் பண்ணாதான் பண்ணனா அவன் உயிரே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, இவன் யார் சர்வம் வந்திருக்கான் தெரியல, ஃபேங்குயின் சர்வா வந்திருக்கான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, டே இவன் பேரே லிஸ்ட்ல இல்லவே இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்றது, இப்ப ஃபேங்குயின் சர்வா வந்திருக்கான், நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ஏதாவது தோமிச்சுக்கோ, நம்மள கண்டிப்பா ஃபேங்குயின் கொண்டிருப்பா, ஆல்ரெடி 8 டிசபிளை கொண்டு இருக்கா தெரியுமில்ல, அவளை பற்றி அவளுக்கு எகேன்ஸ்டா பண்ண போறியேங்கிற மாதிரி கேட்கறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இவனும் அமைதியாயிடுறான் அந்த இடத்துல. இல்ல வேலை என் உயிரை நீ காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரையுமே செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கானோ. ஏன்னா இங்க இருக்க யாருமே ஃபேங்குயினை எடுக்கிறது கூட, அதாவது எடுத்து பார்த்தது கூட தைரியம் இல்லாம எல்லாமே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபேங்குயின் பண்ண விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த இரிநாளுக்குள்ள வரான். அந்த இடத்துல ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல எல்லாருமே சண்டை போட போறாங்க. இந்த எக்ஸாமினேஷன் அந்த இடத்துல நடக்க போகுது. அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து மறந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய காம்படிட்டர்ஸ் தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஒரு ஆளா உட்காந்துருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஆஞ்சு வராங்க. நம்ம ஹீரோ பார்த்துருக்க நீ தானே ஆண் எப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நான் இங்க வரக்கூடாதுங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஆச்சு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இந்த மாதிரி சர்வன்ஸ் எல்லாருமே அங்க ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கு, அதில் ஜெயிச்சிருக்கப்பதான் உள்ள விடுவாங்க, உனக்கு எப்படி டேர் பாஸ் கிடைச்சிரு. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஃபேங்குயின் தான் கொடுத்தா. அப்பனா ஃபேங்குயின் உங்ககிட்ட ஏன் இவ்வளவு கை நடந்துக்கிறாங்க, அவங்க ஒண்ணு வெறுக்காங்கன்னு நினைச்சேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் அப்படிலாம் எதுவும் இல்லை, அவங்க என்ன வெறுக்கவும் இல்லை, அதே சமயத்தில் என்ன பிடிக்கவும் இல்லை, அவங்க என்ன ஒரு சர்வெண்டாவே பார்க்கல, அவங்களை ஈக்குவலா என்ன பாக்குறாங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஆஞ்சி டே அவ அப்படிலாம் பாக்குற ஆளே கிடையாது, அவ அவ்வளவு நல்லவ இல்லையே, இதுக்கு உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தா எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு தெரிஞ்சு உன்னை அவ கொல்ல ட்ரை பண்றேன்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் உன்னை இந்த இடத்துக்கு டேரக்டாவே பாஸ் கொடுத்து அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன், வா இந்த இடத்த விட்டு போலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து கூட்டு போக பாக்குறா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க, அப்படி என்ன இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நம்ம ஆஞ்சி என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா, இங்க ஒரு பவர்ஃபுல்லான பப்பட் இருக்கு, அதுக்குள்ள நம்ம சண்டை போட போறோம், அவுட்டர் டிசிபிளா ஆக முடியும், இந்த காம்படிஷன் ரொம்ப மோசமானதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம அந்த இடத்துல வந்து அந்த ஓனர் பொண்ணு சொல்லல, அவளும் அந்த இடத்துல இருக்கான். இந்த வேலைக்காரன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்துல அவன் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப சடனா ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துல. அதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன சத்தங்கிற மாதிரி இந்த பொண்ணு திரும்பி பாக்குறா. சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என்னப்பா இந்த சத்தம் ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிற மாதிரி அந்த சுத்தி இருக்கவங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு. காம்படிஷன்ல அப்படி என்ன அந்த பவர் பப்பட் பண்ண போறது, ஏன் எல்லாருமே இந்த சத்தத்தை கிட்ட பயப்படுறாங்க, இது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.